ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த
கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் பயணம் அதிசார சனி அப்படின்னு சொல்லப்படுகின்ற குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகுது. குரோதி கிரகங்களின் மாற்றங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி குரு பயிற்சி நிகழுதுங்க. குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றம். இப்போ 12 வருஷம் பிறகு இந்த ரிஷப ராசிக்கு வராரு. கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக லாப குருவாக தான் வந்து அமர்றாரு. ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா. ஸோ லாபஸ்தானத்தில் ட்ராவல் பண்ணும் குரு தன்னுடைய பார்வைகளை பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம். ஸோ இந்த பார்வைகளினால் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில் இருந்த நிகழ்வுகள் காரியங்கள் யாவும் இனிதே நடக்குங்க. பணம் பொருளாதார உதவிகள் கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன் ரொம்ப அழுத்துது, போட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறத பெரிய கடனை பைசல் பண்ணுற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்க போகுது. ரொம்ப நாளாக கவலை பிடிச்சிட்டு இருந்தீங்களா, ஐயோ இந்த காரியம் நடக்கல அந்த காரியம் நடக்கல அப்படி இப்படின்ட்டுலாம். ஆனால் லாபத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய கவலைகளை போக்கி மனதில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற, குடும்பத்தில் ஒரு இணக்கம் கொண்டு வந்து கொடுக்குற, குடும்ப உறுப்பினர்களிடையே நெருக்கம், இளைய சகோதர சகோதரிகளின் இளைய போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணம், தடைப்பட்ட திருமணம், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பது, 11ஆம் வீட்டில் குரு பயணம் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல உற்ற துணையாக இருப்பாங்க. அதுமாதிரி எதிர்பாராத நீங்கள் போடுற பணம், ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்கள் முதலீடு செலுத்தி அதன் மூலமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா உயரதிகாரி மேலதிகாரிகளின் பாராட்டுகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது, கடன் தொல்லைகள் அகல்றது, உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு உயர்றது. சரிங்களா. இன்னும் சொல்லப்போனால் இந்த லட்சக்கணக்கில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனா கோடிக்கணக்கான அமௌண்ட்டு நீங்கள் செல்வ வளங்களை பெறுகின்ற அமைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால கிடைக்கிறது அமைப்பு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி குருவின் பார்வை உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குகள் விலகி அதிலிருந்து லாபங்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு நன்மைகள் லாபங்கள். குரு பகவான் களத்திர ஸ்தானத்திலேயே பார்வையிடுறதுனால திருமணம் போன்ற சுப காரிய நிகழ்வுகள் நடக்கும். கவலைகள் காணாமல் போகுங்க. புதிய சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குங்க, பழைய வண்டிகளை திருத்துவீங்க. திருத்துன்னா ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பண்ணுறது. திருமண சுப காரியங்கள் கைகூடி வருது. பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அடிக்கடி உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அவர்களுக்கு நன்மைகள். ஒரு சிலருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு சூப்பராக இருக்குங்க. இந்த ராகு கேது அப்படி கடகராசிக்கு ராகு 9ஆம் இடமும் பாகிஸ்தானில் பயணம் செய்கிறாரு. இதனால் நன்மைகள் நல்ல ஒரு சூப்பராக இருக்க போகுது. ஏதோ ஒரு பணம் வந்து நம்ம கைக்கு கிடைக்குங்க. தொட்டது துளங்கும், நினச்ச காரியம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது வரப்போகிறது அப்படிங்கிற மனசில் தோன்றும். சரிங்களா. முயற்சி சாதகமாகும். பதவி அதிகாரங்கள் தேடி வரும். தைரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைகளை உடைத்து வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செஞ்ச சனி பகவான் ஆட்டி வைக்குமே அப்படிங்கிறது அச்சம் இனி உங்களுக்கு தேவை இல்லை. ஆனால் எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையை கையாளுவது நல்லது. பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா அகலக்கால் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன்ட்டு அந்த தொழில் வல்லுநர் கலந்து ஆலோசிக்காமல் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம யாரை நம்பியும் நீங்கள் இறங்காதீங்க. பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அது சிக்கலாயிடும். அதே சமயம் எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தேன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செஞ்சால் நீங்கள் கொஞ்சம் சிக்கலில் வரும். சரிங்களா. அதே மாதிரி எலும்பு சம்மந்தமாக கால் சம்மந்தமான சில இஷ்யூஸ் தோன்றும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த வருஷத்து இறுதியில் சனி மீன ராசிக்கு பயணமாகிறார். ஸோ கஷ்டங்கள்
படிப்படியாக நீங்கும். மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.